என்னை ஏன் பிடிச்சி இழுத்த? என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இதான் ஒரே வழி. என்ன ஏன் பிடிச்சி இழுத்த? என்ன நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் இதே முடிவு இல்லை. உன் பிரச்சனைக்கும் வேற முடிவு இருக்கு. நானும் இப்படி தான். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று. மாஸ்டர் 3 டீ. மச்சி வேற ஏதாச்சும் வேணுமா? இல்லடா. என்ன மச்சான், இன்னும் பழசை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? லைஃப்ல இன்னும் எவ்வளோ இருக்கு மச்சி. உனக்கு லைஃப் இருக்குடா. டேய் ஏன்டா பழச கிளற? மறுபடியும் சைக்கோ மாதிரி ஆயிடுவான் அவன். டீயை குடிச்சிட்டு நாளைக்கு போய் ப்ரிப்பேர் பண்ற வழியை பாரு. ஏய், டீயே குடிடா. ஞாபகம் இருக்குல்ல, லைஃப் மச்சி, நாளைக்கு சொதப்பிடாத. மச்சி கிளம்பலாம்ல? பார்த்தல்ல எப்படி இருக்கான்னு. அப்படியே விட்டு போக சொல்றியா? சான்ஸே இல்லை. வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகலாம். ஏதோ சொல்ற. சரி கிளம்ப சொல்ல அவனை. பாருடா, நாளைக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது இருந்தால் பண்ணு, இல்லைன்னா தூங்கிடு. காலையில் நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு வரோம். என்ன மச்சான் இப்படி ஆயிட்டான்? ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? நமக்குள்ள எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, அப்புறம் ஏன் இப்படி சொல்ற? இல்லடா, நீ என்கிட்ட லவ் சொன்ன பிறந்தே எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் தான். நீ நல்ல ஃப்ரெண்ட், என்னை நல்லா பார்த்துக்கிற, ஸோ நான் சரின்னு சொன்னேன். பட் இப்போ யோசிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலான்னு தோணுதியா? இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. புரிஞ்சுக்கோ. யூ ஆர் மெச்சூர்ல, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். என்னத்தான் அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளம்ஸும் இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. இப்போ லைஃப் பற்றி பேசும்போது why are you giving up on me? I have not given up on you டா. It's just நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. You want out இல்லை? ஆமாம். பட் எப்போவுமே நீ என் ஃப்ரெண்டு தான். ஆனால் லவ் எல்லாம் வேண்டாம். ஓகே? நோ ஹார்ட் ஃபீலிங்ஸில். No hard feelings. I have no feelings left. Just I don't want to talk about this anymore. Please tell me you're joking. I'm serious டா. நமக்குள்ள ஒன்றும் இல்லை. I need you as a friend. லவ்வர் எல்லாம் இல்லை. லவ்வர் எல்லாம் இல்லை. லவ்வர் எல்லாம் இல்லை.
டேய் யாரோ பெல் அடிக்கிறாங்க. டேய் யாரோ பெல் அடிக்கிறாங்க. ஆமா நான் வெளியே என்னையே சொல்லுங்க. ஆமா இவருக்கு மூஞ்சிக்கு பேப்பர் பாய் மேல கூட கொடுக்க மாட்டான். வீடு மாதிரி வந்துட்டாங்கப்பா. யார் அது? ஆமா அவ்வளவுதான் லவ் பண்றேன். இதுக்கு மேலே அழ கண்ணில் தண்ணி இல்லை, மனசில் சக்தி இல்லை. இந்த நினைப்பை அழிக்கணும். காதலை நட்புன்னு சொல்லி என்னைய மாற்றிட்டாளா, இல்லை நட்பை காதல்னு நினச்சி நான் ஏமாந்துட்டேனா? இது சரியா தப்பான்னு தெரியலை. ஆனால் என் பிரச்சனைக்கு இதுதான் முடிவு. அண்ணா ஃபோன் அடிக்குது பாரு, எடு. டேய் ராஜா, எவ்வளோ நேரமாக அடிக்குது பாரு, எடு அதை. இப்போ நீ அதை எடுக்க போறியா இல்லையா? அம்மா, அப்பா, உங்க 2 பேரையும் விட்டுட்டு போக நினைச்சேனே. தனக்காக இல்லைனாலும் எனக்காக வாழ்றீங்க. நான் எனக்காக வாழாட்டியும் இனி உங்களுக்காக வாழ போறேன்.
டேய் மச்சான், அவன் அங்க இருக்கான் பாருடா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? டேய் அவனை ஸ்டேஷன் ஃபுல்லா தேடிட்டு இருந்தா, நீ நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. போனுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டியா? அம்மா எத்தனை தடவை கால் பண்ணாங்க? அறிவில்ல, எங்க வந்து உட்காந்துருக்க? சரி, ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் இருக்கா? நல்லா பாரு, இருக்கா? இருக்குல்ல, வா. போன ட்ரெயின் தான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரெயின் வச்சு ஒழுங்கா ஏறி போய் சேர்ற வழியா பாரு. மறந்துடாத மச்சான், முக்கியமான நாள், மிஸ் பண்ணிடாத. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு. சரியா? சாயந்தரம் வரும்போது நான் ட்ரீட் ரெடி பண்றேன், கெத்து பண்றோம். சரியா? எல்லா பிரச்சனைக்கும் சாவு முடிவில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எனக்காகன்னு என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண தைரியம் வந்துடுச்சு. இந்த முடிவு நான் தப்பாக எடுத்துட்டேன். என் தப்பை நான் உணர்ந்துட்டேன். கஷ்டம் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இப்போ எனக்கு வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப